வணக்கம்டா மாப்பிள்ள. தேனியில இருந்து இப்ப வந்து நாங்க ஒரு முக்கியமான ஒரு ஆசிரமத்துக்கு போய்கிட்டு இருக்கோம்யா, ஒரு கோயிலுக்கு. அங்க போற வழியில வந்து நம்ம தேனி மாவட்டம் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் குகை மாதிரி இருந்தது. புளியா மரம் பாத்தீங்க, ரெண்டு பக்கமும் புளியா மரம் இருக்கும். ஒரு கோகுல போற மாதிரி தான் இருக்கும். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. மேல தூக்கி பாத்தீங்கன்னா முதல் தேனியில ஃபுல்லா இந்த மாதிரி இருக்கும். இந்த தூக்கி காட்டு எப்படி குகை மாதிரி இருக்குன்னு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. மேல இன்னும் நல்லா தூக்கி காட்டு. இது ஒரு ரோடுங்கய்யா, இது ரோடு பாத்துங்க எப்படி இருக்கு. நிறைய இடம் அதே மாதிரி போயிருச்சு, ரோடு போறேன்னு சொல்லி அழிச்சிட்டாங்க. இந்த தேனியில வந்து இந்த இடம் சூப்பரான இடம். இப்ப வந்து சாமியை கும்பிட்டாச்சு. இப்ப வந்து எங்க வந்திருக்குன்னா உண்மையான சாமியை பார்க்க போறேன். அப்படியே வாங்க. உண்மையான சாமி பாத்துக்கிட்டோம். பாட்டி சாப்பிட போயிருப்பாங்களா என்னன்னு தெரியல, சாப்பிட போயிட்டாங்க. இப்ப வந்திருக்கோம். அவங்க பூராமே இப்ப சாப்பாடு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஒரே ஒரு பாட்டி மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயா இங்க வாங்கிச்சா எங்க ஆத்தா ஒரு ஆளு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. தாயா பாருங்க, நல்லா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப சாப்பாடு வந்து நல்லா இருக்கா என்ன அப்படின்னு நானும் போய் சாப்பிட போறேன். ஆமா, அந்த பாட்டிய பூராமே இங்கதான் இருக்காங்க. பூராமே கைவிட்டுப்பா பெத்த மயங்க பாட்டிகளை வந்து அம்மா அவங்க மயங்க மரும எல்லாருமே அடிச்சு பத்தி விட்டு இப்ப பூரா வந்து இந்த அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கோயில்ல வந்து அம்மா 10 பேர் வந்து இருக்காங்கய்யா. 10 பேர்த்துக்கு உதவி பண்றவங்க தீபாவளி டைம் பாவம். அந்த டயத்துல வந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டு உங்களால முடிஞ்சது ஏதோ உங்களால முடிஞ்சது அந்த பாட்டிகளுக்காண்டி பண்ணுங்க. நான் சாமிக்காண்டி செய்ய சொல்லல, பாட்டியே இருக்காங்க அவங்களுக்காண்டி ஏதாச்சும் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டிகளை இன்னும் பாதி பேர் அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க போட்டுருக்கு. அங்கேயும் பார்ப்போம் வாங்க. இப்ப வந்து அந்த பாட்டியை பூராமே அன்னதானம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க பாட்டி எல்லாருமே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விசேஷ நாள்ல வந்து கூட்டங்கள் நிறைய வர்றதுனால இந்த பாட்டிகள் இங்கேயே இருக்கிறதுனால அந்த விசேஷ நாள் அன்னைக்கு மட்டும் வந்து இவங்க சந்தோஷத்தை பாருங்க, சந்தோஷமா இருக்காங்க. இப்ப நானுமே பாட்டியோட உட்காந்து சாப்பிட போறேன். ஆமா நல்லா சாப்பிட்டு பட்டு பூராமே வந்து அம்மா வந்து என்னன்னா இவங்களை வந்து ஒரு பிள்ளையாவே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் இப்ப அவங்க வீட்டுல வந்து பூரா நம்ம தேனி மாவட்டத்துக்காரங்க தாயா. ஒருத்தவங்க கூடலூர், ஒருத்தவங்க வந்து திருவாரூர் அம்மா. அங்கிருந்து வந்து பாட்டி வந்து இருந்து இங்க 10 பேர் பாட்டி மாட்டு இருக்காங்க. உட்கார போறாங்க, உட்காருங்க. இங்க சாமி முகல வரவங்க எல்லாருக்குமே அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அன்னதானம் பண்ணி சாப்பாடு உட்கார்ந்துருக்கேன் பாருங்க. நல்லா சாப்பாடு, முட்டைக்கோசு, அப்பளம், அத்தாடி பயங்கரமான விசேஷமா இருக்கு. சாமி தேடி இங்கேயும் வந்துடலாமான்னு பாக்குறேன்.
சாமியை கும்பிட்டு அன்னதானத்தை சாப்பிட்டு போயிடலாம். எல்லாம் பாட்டி கூட சேர்ந்து ஜாலியா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கோயிலுக்குள்ள முதல்ல வந்த உடனேயும் அன்னதானம் பண்ணி நான் முத டெய்லியும் சாப்பிடுறாங்கப்பா. டெய்லி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது வந்து அன்னதானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்து ஒரு ஆசிரமம் இருக்கு. அதாவது இப்ப வயசானவங்க ஒரு 15 பேர் இருக்காங்க. இப்பனா முடியாதவங்க இருக்காங்க. அன்னதானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இங்க வந்து பண்ணலாம். இன்னைக்கு தேனி மாவட்டத்துல ஒரு பயங்கரமான கோயில் இருக்கியா, நாகம்மா கோயில். இந்த கோயில் வந்து ஒரு சில பேருக்கு தெரிய மாட்டேது. தேனி மாவட்டத்துக்குள்ள எங்கனக்குள்ள இருக்கு அப்படின்னு. வெங்கடாச்சலபுரம் அப்படிங்கிற ஊருக்குள்ள நல்லா சுற்றி இப்ப பூராமே பார்த்திருக்கேன். இந்த கோயிலுக்குள்ள நான் வந்த உடனே ஒரு நெசப்போட சொல்றேன், பார்த்த விஷயமே வேற. நானு இவரு வந்து பூசாரி, ஒரு நிமிஷம் வாங்க. இந்த சாமி வந்து பூசாரி. இந்த கோயிலுக்கு நான் இன்னும் இப்பத்தே வந்திருக்கேன். இன்னும் அம்மாவை பார்க்கல. அம்மாவை பார்த்துட்டு அதையும் நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். இவர் சாமி என்ன சொல்றான்னு கேட்டுக்கங்க. இது எப்போ இருந்தாச்சுன்னு சொல்லிருங்க. இது வந்து சுயம்பு நாகம்மாள் திருக்கோயிலுங்க. இது வெங்கடாச்சலம் பக்கத்துல நாகபுரம் அப்படின்னு அம்மா திருஷ்டி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க நாகபுரம் அப்படின்னா இங்க வந்து வெறும் புற்றாங்கண்ணாவும் அம்மா வந்து அவதாரமா எடுத்து இங்க புற்றாங்கண்ணா தோன்றி அம்மாவுக்கு காட்சி கொடுத்து வந்து அம்மாவை சுயம்புவா பிரதிஷ்டை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க வந்து மக்களுக்கு வந்து நல்லது நடந்து அம்மாவோட பேரும் புகழும் இந்த இடத்துல நாகபுரமா உருவாக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ஆண் குழந்தைகளும் திருமண தடைகளும் என்ன குறையோட வந்தாங்களோ அது அம்மாவை நம்பி வந்தவங்களுக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்கு. வந்துகிட்டு இருக்காங்க மக்கள்லாம். கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நான் ஒருக்கா வந்திருக்கேன். வந்த உடனே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ வந்து கொள்ள நாள் ஆச்சு. நான் வந்து இப்போ ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டயத்துல வரும்போது கோயில் வந்து சுமாரா இருந்தது. இன்னைக்கு வந்து நிறைய கூட்டங்கள் வந்து சாமி கும்பிட்டு எல்லாமே ஒரு இதா இருக்கும் அப்படின்னு. நானும் வந்து சாமி கும்பிடும் போது பார்க்கும்போது அங்க பாத்தீங்கன்னா உள்ள இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. யாரும் வந்தாங்களாலும் அன்னதானம் பண்ணி சாப்பிட விட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 10 பேர், அந்த 10-15 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களையும் வந்து வீட்டிலேயே உட்கார வச்சு அவங்க வயசானவங்க ஆதரப்பட்டவர்கள், அதாவது தாய் தகப்பன் இல்லாதவங்க ஆதரப்பட்டவர்களை அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, நீங்களும் எங்க வீட்டு பிள்ளையாவே இருங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், உங்களுக்கு நான் ஒரு தாயா நான் இருக்கேன், நீங்க எனக்கு தாயா இருங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஒரு சாமி ஒரு பக்கம், ஒரு இயற்கை, ஆமா தர்மம் ஒரு பக்கம். அப்ப பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையுமே செய்யணும். ஏன்னா நம்ம தேனிக்குள்ள நிறைய இடத்துக்கு நான் போயிருக்கேன். இந்த இடத்துக்கு நான் வந்ததுல இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் கொடுத்துருக்கு. பாத்துக்கிடுவோம். இனிமேல் அம்மா வருவாங்க. அவங்க வந்து இப்ப நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அம்மா பாக்குறக்காண்டி தான் உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் அந்த நாகத்தாவை நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம நாகம்மாவை நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே எங்க அப்பா தான் சொல்லுவோம், எந்த பூச்சி ஒட்டை எதா இருந்தாலும் அடிக்காதரா அப்படின்னு. நானே ஒரு தோட்டத்துக்கு போகும்போது நாங்க பார்த்த நாகம்மாவே நேரடியாக வந்து சாமி விட்டோடனே போயிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு பூச்சி வட்டை இல்லாம நம்ம சுத்தவத்தமாவும் நம்ம கண்ணுல தெரியாமையா அந்த நாகம்மா உருவத்திலேயே இருக்கீங்கய்யா. பாப்போம்.